சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விபிஜி ராம்ஜி சட்டத்தில் இடம்பெற்றுள்ள சிறப்பு அம்சங்களை எடுத்துரைத்தார். 100 நாட்களாக இருந்த பணிக்காலத்தை 125 நாட்களாக உயர்த்தியிருப்பதாகவும் அனைவரும் அதிக அளவில் பலன் பெறும் வகையில் இந்த திட்டம் மேம்படுத்தப்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். விக்சித் பாரத் கேரண்டி ஃபார் ரோஜ்கார் அண்ட் ஆஜீவிகா மிஷன் கிராமின், அதாவது ஜி ராம்ஜி என்கின்ற அந்த சட்டம் ஏற்றப்பட்டது. தமிழ்நாட்டில் இதே திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் அங்கே பாராளுமன்றத்தில் இருந்தாங்க. இந்த சட்டத்தை பற்றி பேசினாங்க. இந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டது அவர்களுக்கு நல்லாக தெரியும். ஆனால் இங்கு இன்றைக்கு இந்த சட்டத்தை எதிர்த்து ஏதோ மத்திய அரசாங்கம் இந்த 100 நாள் வேலையை பறித்து விட்டதாக ஒரு தவறான போலியான பிரச்சாரத்தை செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால தான் இந்த பிரஸ் மீட்டினுடைய நோக்கமே உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்பதுதான். இந்த சட்டம் குறித்து திமுக தவறான தகவல்களை பரப்புவதாக குற்றம் சாட்டிய அவர், இந்த சட்டம் குறித்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தன்னுடன் விவாதிக்க தயாரா எனவும் கேள்வி எழுப்பினார். திரு ஸ்டாலின் அவர்கள், முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த திட்டத்தில் எங்கேயாவது இந்த சட்டத்தில் இந்த திட்டத்தில் இந்த வேலையை நாங்கள் எடுத்திருக்கிறோம் அப்படின்றத நீங்கள் நேரடியாக என்னிடத்தில் விவாதிக்க தயாரா? நீங்கள் எங்கே சொன்னாலும் சரி, நாம் நேரடியாக விவாதிக்க நான் தயார். எங்களுடைய ஸ்டூடியோ தயார். டிடி, இது பப்ளிக் ப்ராட்காஸ்டர்னுடைய ஸ்டூடியோ. நீங்கள் எப்போ வேணாலும் இங்கே வரலாம். நேரடியாக நாம் இதை விவாதம் செய்வோம். மக்களிடத்தில் போலியான ஏமாற்று வேலையை செய்வதை நிறுத்தி கொள்ள வேண்டும்.